எங்கே நீ முடிச்சியா போடு மணிது டக்கு பாரு அடிச்சு தள்ளுது மணிது எங்கே இருக்குதே மீன் ஒரு 10-15 கையில் அள்ளிட்டு வரோம்ப்பா 10-15வா என்ன ஏதோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கேன் ஏதோ 4-5 பேர் கொண்டு ஏன் போக முடியா காரோட தான் விழுவுது இல்லை 10 விழுந்து போச்சா அடாடா நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் மணி நீ நீயும் தாயம் போட்டியா ஓடுறானே ஐயோ ஓடுதுன்னா பறக்க விடுவான் பறக்குதுன்னா அதுதான்டா எல்லாமே விடுவான் ஏன் விழுவலையா மோனே இங்கே வந்து உட்காரு மோனே காலெல்லாம் ஊடி போடு இருந்தாலும் சிலம்பரத்துக்குள்ளே தின்னுட்டாரு கொஞ்சம் ஆழமாக போடு மோனே மணி கொத்துட்டு நில அடிக்காத அடி அடி சரி பேசு இன்னும் இந்த ஆட்டம் அடிக்குது வருதா சொன்னதுக்கு எதுக்கு வந்து உட்காரு மோனே காரோட என்ன வச்சு காரோடையா என்ன வேங்க அடி அன்னைக்கு யார் காடி தான் நினைக்கிறான் அது அல்லையில மாட்டிட்டு ஒரு இதில் பிடிக்கல நாம 3 பேர் தானே பண்ணி அந்த கணத்துல 1-2 மாடிச்சு நம்மளால இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்து வேறு காராடியாக பிடிச்சி போட்டு தள்ளிட்டு இருக்கிறேன் ஆட்டம் வெளுக்குது போலாமா இங்கே ஒரு கிணறு இருக்குது எந்த கிணறு காரி அந்த கிணத்துல விடுமா அந்த பக்கம் நான் ஆற்று பக்கம் தான் போகணும் மணி கொஞ்சம் புழு கொடுக்கணும் தாமணி போ தாமணி எடுத்தானது காலையில் இந்த புழு போட்டாது அந்த புழு போட்டாதானே யாரு இந்த மோகன் புழு விளையாச்சு இனிமேல் வேட்டை ரெடி வேறு கிணத்துக்கு போகிறாப்புல அங்கே அடுத்த கிணத்துக்கு போயிட்டு அவருக்கு வீடியோ நான் போட்டு விட்றேன் என்ன பண்ணி வருதா என்ன பூமனே காரவாடியா சின்ன சின்ன மீனாக பிடிச்சிருக்கேன் அங்கே 2 பேர் இருக்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணுறான்னு தெரில பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக பண்ணுறேன் எங்கடா இருக்குதே முன்ன தான் முடிச்சு எடுத்து போடணும் நான் அதுக்குள்ளே இன்னொன்று பிடிச்சியா இன்னொன்னே வா இங்கே காட்டு நில்றா வரண்ணா போன போ நில்றா இல்லை சின்னதான் ஆட்டு பிடிச்சி அவனும் ஒரு குட்டி பிடிச்சிட்டான் குட்ரா போட்டான் மாதிரி குட்டி 3 குட்டுரா பர்றா ஒரு குட்டுரு
சரி பேசி கூட்டுரு போலாமாடா எடுத்து வாங்குறான் நின்று பூமணி தான் காரவாடை கலர் கலராக பிடிப்பாப்புல ஆள் வெள்ளை கலரு அங்கேயாவது அந்த கிணத்துல நிறைய பிடிச்சிருந்தீங்க இங்கே வந்து வெறும் சின்ன சின்ன குட்டியே பிடிக்கிறாங்க மணி பர்ஃபார்மன்ஸு ஏவி அடாடாடாடா வேறு தோண்டியில் மாட்டிட்டு வந்துக்குதா ஏய் குடிக்கண்டா போட்டா ஒன்று குடிச்சாண்டா இப்போ ஒன்று பார்த்துட்டேன் ஆயிரத்தி எங்கே போயிட்டான் தக்கை ஏன்னா அப்படி உடச்சிட்டு அப்படி அது பாயிட்டு அங்கெல்லாம் ஒன்று ஏய் பார்த்து அதெல்லாம் பிடிக்கலையா ஆ கிளம்பியாச்சா கிளம்பணுமாங்க நீங்கள் சேர்த்துக்கே போகலாமா எல்லாம் கிளம்பியாச்சு தூண்டி சுற்றிட்டாங்க வேட்டைக்கார மணியை பாரு ஹெவியாக சுற்றுறாப்புல பள்ளம் சுற்றிட்டான் அவன் ஒன்றும் பிடிக்க மாட்டான் கேட்டான் அது பிடிச்சி தீனி பிடிச்சிடுவான் ஏன்னா மணியை நான் பிடிக்கிறப்ப எங்கடா போனோம்பா என்ன நிமிஷம் பண்ணுறது காலம் வந்து நாகம் பள்ள போட்டு பேசுது எதுக்கு பிள்ள நேராக போ போகலாம் போனா போயிட்டே இருக்குது அதான் அங்கே வாகனில் தான் உக்காந்துக்கிறான் பாரு என்ன பிள்ள இன்னும் போகிறது அமைப்பா கொண்டாட யார் செருப்புது ஆமாச்சாய் அவ்வளோதான் மீன் இங்கே ஒரு 10 மீன் பிடிச்சாங்க பிடிச்சி கிளம்பிட்டாங்க வேறு 10 மீன் பிடிச்சோம் கிளம்பிட்டோம் அடுத்து பள்ளத்தை தாண்ட போகிறோம் பள்ளத்தை தாண்டதுக்காண்டி வலிக்கு போடுறேன் ஏன்னா சேத்துல கால் போஞ்சிரும் அதனால் கழுத்துக்கு போடுறாங்க மணிப்பா ரைட்டுக்கு பிளானிங் மட்டும்தான் பூமணி எப்பயுமே போடு தூக்கிட்டே போயிட்டான் போங்கடா இந்த அதுதான் கார்த்திக் கிளம்பிட்டான் பூமணி அடுத்தது ரமேஷ் பாப்பா ஒரு கிணறு தாண்டாங்க அந்த கிணறு விளைஞ்சி மீன் பிடிக்கிறத விட்டுட்டு தாண்டிட்டு கிடக்குறாங்க வந்து நான் பூமணியா போலாமா